சிவப்புத்தி எறும்பு என்று சொல்லப்படும் ஒரு வகையான விஷ எறும்புகள் உள்ளன. இவை கடித்தால் மிகவும் ஆபத்தை விளைவிக்கும். காடுகளில் வாடும் இவை திடீரென்று வரும் வெள்ளத்திலும் அழகாக மிதந்து காப்பாற்றப்படுகின்றன. இதை குறித்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தனர். தண்ணீரில் இவை மிதக்கும்போது உடலில் உள்ள சிறு ரோமங்கள் காற்றுப்பையாக உருவாகி மிதக்க உதவுகிறது. கால்களை கொண்டு ஒன்றோடொன்று பின்னிக்கொண்டு படகு போல் ஆயிரக்கணக்கான எறும்புகள் சேதமின்றி மிதக்கின்றன. இந்த கூட்டுறவு முயற்சியால் இவை தப்பித்துக் கொள்கின்றன. பின்னர் ஏதாவது கரையில் ஒதுங்கும்போது ஒவ்வொன்றாக கரையேறி பிழைத்துக் கொள்கின்றன. இப்படி செய்யும்போது சிறு எறும்புகளையும் ராணி எறும்பையும் பத்திரமாக எடுத்துச் செல்கின்றன. ஆண்டவரின் பிரதான கட்டளைகளில் ஒன்று நம்மை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று கூறுகிறது. இன்றைக்கு சுயநலமே மேலோங்கி நிற்கிறதை காணும்போது மிகவும் வேதனையாக உள்ளது. நமது நலனின் அக்கறை கொள்வதைப் போல பிறர் நலனினும் அக்கறை கொண்டு ஒற்றுமையாக வாழ்வோம். மத்தேயு 22:39 மற்றும் மார்க் 12:31. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. Matthew 22:39 and Mark 12:31. Love thy neighbor as thyself. One song. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு பலத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நானும் என்னைப் போல பிறருடைய நேசித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.